இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தாயாம் திரு அவை தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. மேலும் உலகில் உள்ள மக்கள் தொழிலாளர்களின் தினத்தை சிறப்பிக்கின்றார்கள். இன்று மாதத்தின் முதல் நாள் மே 1. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். பாதுகாப்பிற்காக எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர் செய்தீர். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு சிக்கலை தீர்த்து வைத்தார்கள் என்பதை பற்றி பேசுகிறது. விருத்து சேதனம் செய்து கொண்டவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் என்று வாக்குவாதம் ஏற்படவே ஆண்டவர் செய்த அரும்பெரும் செயல்களை பற்றி விருத்து சேதனம் செய்யாதவர் விளக்குகிறார்கள். இதனால் அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி இந்த சிக்கலை தீர்த்து வைக்க ஆவியில் முனைகிறார்கள். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊருக்கு வருகின்றார். அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறார். வல்ல செயல்களை பார்த்த மக்கள், இவர் தச்சரின் மகனல்லவா? எவ்வாறு இவர் வல்ல செயல்களை இவ்வாறு செய்ய முடிகிறது என்று கேள்வியை கேட்டார்கள். அவர்களின் நம்பிக்கையற்ற நிலையை பார்த்த இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பிறந்த ஊரில் அவரில் நம்பிக்கை வைக்காத மக்களை நினைத்து அவர் வருத்தப்பட்டார். அதனால் அங்கே அதிக நற்செயல்களை அவரால் செய்ய முடியவில்லை. ஆம் இயேசு ஆண்டவரே, நாங்களும் உம்மில் நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு அருள்தாரும். உலகில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம்மிடத்தில் யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.